ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜான் சாப்டர் 3 verse from 1 to 17. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. Now a certain man, a Pharisee named Nicodemus, who was a member of the Jewish ruling council, came to Jesus at night and said to him, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்தான். வந்து அவன் என்ன கேட்கிறான்னு சொல்லி நம்ம கேட்போமா? Rabbi, we know that you are a teacher who has come from God, for no one could perform the miraculous signs that you do unless God is with him. நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த நிக்கோடெமஸ் ஜீசஸ் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஜீசஸ் replied, I tell you the solemn truth, unless a person is born from above, he cannot see the kingdom of God. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் பிறக்கணுமா? அது எப்படி? இது என்னப்பா ஒரு புதிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிக்கோடெமஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன். நிக்கோடெமஸ் said to him, how can a man be born when he is old? He cannot enter his mother's womb and be born a second time, can he? அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். Jesus answered, I tell you the solemn truth, unless a person is born of water and spirit, he cannot enter the kingdom of God. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். புரியல இன்னும் அவனுக்கு என்ன ஒரு விஷயம், இதுல என்ன ஒரு டீப்பான மீனிங் இருக்குன்னு சொல்லி இந்த நிக்கோடெமஸ்க்கு புரியல. What is born of the flesh is flesh, and what is born of the spirit is spirit. Do not be amazed that I said to you, you must all be born from above. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். The wind blows wherever it will, and you hear the sound it makes, but do not know where it comes from and where it is going. So it is with everyone who is born of the Spirit. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இன்னமும் இந்த நிக்கோடெமஸ்க்கு புரியல. அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். Nicodemus replied, how can these things be? Jesus answered, are you the teacher of Israel, and yet you don't understand these things? இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயோ? பெரிய டீச்சர், நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கிறவர், ஆனாலும் நிறைய காரியங்கள் தெரியல. அப்போ ஏசப்பா கிட்ட வந்து அவர் கேட்குறாரு. கேள்வி கேட்குறதுல தப்பே கிடையாது, எப்போ வேணாலும் போய் கேட்கலாம். ஏசப்பா அவனுக்கு பதில் சொல்றாரு. I tell you the solemn truth, we speak about what we know and testify about what we have seen,
but you people do not accept our testimony. If I have told you people about earthly things and you don't believe, how will you believe if I tell you about heavenly things? No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. Just as Moses lifted up the serpent in the wilderness, so must the Son of Man be lifted up, so that everyone who believes in him may have eternal life. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். For this is the way God loved the world, he gave his one and only Son, so that everyone who believes in him will not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God did not send his Son into the world to condemn the world, but that the world should be saved through him. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிக்கோடேமஸ் he is a teacher of Israel. இஸ்ரவேலில் போதகன். அப்போ டீச்சர் மீன்ஸ் எல்லாமே தெரியும். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்போது, ஏசப்பா கிட்ட வரும்போது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நம்ம வந்தோம்னு சொன்னா எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. சரியா? ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பா கிட்ட நம்ம கற்றுக்கொள்வதற்காக வரோம். ஏசப்பா டீச்சர்களுக்கெல்லாம் டீச்சர். இந்த உலகத்தில் உள்ள டீச்சர்ஸ்க்கு தெரியாத நிறைய காரியங்கள் நம்ம டீச்சராகிய ஏசப்பாவுக்கு தெரியும். சரியா? அப்ப அதுக்காக இந்த நிக்கோடேமஸ் என்ன பண்றாரு, அந்த ஏசப்பா கிட்ட போயிட்டு கேட்க போறாரு. அப்ப இந்த நிக்கோடேமஸ் ஜீசஸை மீட் பண்ண போகிற அந்த நேரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அன்டைம். எப்படிப்பட்ட நேரம்? ராத்திரி நேரம், ராக்காலத்தில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ ராத்திரி நேரம் ஏசப்பா யாரை சந்திக்கிறாங்க? இந்த நிக்கோடேமஸை. பொது உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். அதுவும் ஸோ அண்ட் ஸோ டைமில் தான் நம்ம பார்க்க முடியும், எல்லா டைம்லையும் பார்க்க முடியாது. சரியா? அப்போ இங்கே ஜீசஸ் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய அளவுக்கு காணப்படுகிறார். அப்போ ஏசப்பா சொன்ன காரியங்கள் எல்லாத்துக்கும் இந்த நிக்கோடேமஸ் வந்து கேள்வி கேட்கிறார். இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும்? ஏசப்பா சொல்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவர் என்ன பண்றாரு, அவருக்கு தேவையான பதிலை பெற்றுக்கொள்கிறார். ஸோ டியர் சில்ட்ரன், நாமும் அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட போகிறத விட, ஏசப்பா எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு, ஓகே, அது காலையில் இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம், நம்ம ஏசப்பாவை எப்போ நீங்கள் போனீங்கன்னாலும் அப்ரோச் பண்ணலாம். நம்மை உண்டாக்குன அந்த ஏசப்பா தூங்கவும் மாட்டாங்க, உறங்கவும் மாட்டாங்க. எப்போ வேணாலும் நீங்கள் ஏசப்பா போயிட்டு என்ன பண்ணலாம், பார்க்கலாம், ஏசப்பாவோடு கூட பேசலாம். ஓகே, அப்போ ஏசப்பா கிட்ட நம்ம ஏதாவது கற்றுக்கொள்ளணும், நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால்
அதுக்கான கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் நமக்குள்ள என்ன பண்ணணும், எப்பவுமே இருக்கணும். சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. நமக்கு பைபிளே நம்ம நிறைய படிக்கிறோம், நமக்கு புரியாது. அப்போ ஏசப்பாட்ட கேட்டால் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க. சரியா? ஸோ நம்ம நிறைய டவுட்லாம் கேட்குறோம், நம்ம மம்மி டேடி கிட்ட கேட்குறோம் சில காரியங்கள், ஏன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க சொல்லி தருவாங்க. நம்ம ஸ்கூலில் போகிற நம்ம டீச்சர்கிட்ட கேட்குறோம், அவங்க நிறைய டவுட்டை நமக்கு கிளியர் பண்ணுவாங்க. சில நேரம் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டு நம்ம நிறைய காரியங்கள் என்ன பண்ணுறோம், யூடியூப் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம், நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிடுறோம். ஸோ இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. பட் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பா கிட்ட நீங்கள் நிறைய காரியங்கள் என்ன பண்ணணும், கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு குவைட் டைம் நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்படுத்தி கொள்ளணும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட டைமில் தான் நம்ம என்ன பண்ணலாம், ஏசப்பாவோடு கூட அநேக காரியங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சரியா? ஸோ ஏசப்பா கூட நமக்கு அழகான ஒரு வசனத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, நமக்கு சொல்லித்தராங்க. அது என்ன வசனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? அந்த வசனம் எங்கே இருக்குது? Matthew chapter 11 verse 29. Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. மத்தேயு 11:29. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏசப்பா சொல்றாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஸோ டியர் சில்ட்ரன், இன்னையிலிருந்து இம்மீடியட்டாக ஏசப்பா கிட்ட போங்க, தெரியாத காரியங்கள்லாம் கேளுங்க. இந்த நிக்கோடெமஸ் மாதிரி எந்த நேரத்தில் வேணாலும், ராத்திரி நேரமாக இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம், ஏசப்பா கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் ஆண்டவருக்குள்ளே நல்லா வளருங்க. ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.